வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். இன்றைக்கான வேலையில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் லவர் சீசன் 1 எபிசோட் 36. லிச்சா அசைய முடியாத அளவுக்கு அடி வாங்கிட்டாப்புல. இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஜெயிச்சிட்டு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு காசு சொல்கிறப்பல, நான் எங்கே இருக்கிறேன் நான் உயிரோட தான் இருக்கேன்னா அப்படின்னு ஆஸ்தா மன நிம்மதி அடைகிறாரு. எப்படி நம்ம ஜெயிச்சுட்டு கேப்டன் யாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு, நீ ரொம்ப சூப்பரான வேலை பண்ணடா அப்படிங்கிறாங்க. என்னை இந்த குரூப்பில் சேர்த்து நல்லது பண்ணது நீங்கள் தான் கேப்டன் யாமி, இதெல்லாம் பெருமை எல்லாமே உங்களை தான் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போது நான் தான் இது எல்லாத்தையுமே அழிச்சேனா அப்படின்னு கேப்டன் யாமி சிரிக்கிறாப்புல. கேப்டன் யாமி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் அந்த லீடர் வந்து அடிக்கலை, காட்ஸ் தானே அடித்தார் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன தைரியம் ஒரு கேப்டன் எதிர்த்து பேசுகிறீங்க அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. வேல்டோஸ் வந்து மயக்கம் போட்டுட்ருக்காங்க. சரி எதுக்கு சண்டை போட்டுருக்குறீங்க, நான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அடிச்சுன்னு கூட சொல்லிக்கல அப்படிங்கிறாங்க. நாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, நான் உங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணலன்னா நீங்கள் எப்படிங்கெல்லாம் வந்து அழிச்சிருப்பீங்க அப்படின்னு ரியல்னு சொல்கிறாப்புல. என்ன இருந்தானே என் மேரி என் தங்கச்சி என்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவா அப்படிங்கிறாங்க. இப்போவே என்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, நான் ஏற்கனவே டயர்ட் ஆகிட்டேன், இதுக்கு மேலேயே டிரான்ஸ்போர்ட் பண்ணால் எங்கள்கிட்ட சக்தியும் இல்லை அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் சளிச்சிக்கிறாங்க, காஷும் யாமியும். திடீர்னு லிச்சுக்கு கண்விழிப்பு வந்து காஷை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உன்னை நான் எப்போவுமே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போடுறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. உனக்கு ஒன்று தெரியுமா, என்னை மனுஷரை நான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது யாருன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு காஷ் சொல்கிறாப்புல. நீ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்க அப்படின்னு லிச்சு வந்து மறுபடியும் கீழே வந்து படுத்துட்டாங்க. ஒரு வழியாக கிரிம்சன் லைன் கேப்டனோட ஆத்மா இன்னைக்காவது சாந்தி அடையா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி கிண்டல் பண்ணுறாப்புல. கேப்டன் யாமி என்ன ஃபியூல் இன்னும் சாகலை அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன காமெடி கூட நீ எல்லாம் சிரிக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது காமெடியா அப்படின்னு ஆஸ்தா டென்ஷன் ஆகிறாரு. தன்னோட பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி லிச்சை வந்து கட்டி போட்டுட்டாங்க. நியான் வில்லேஜில் நோயிலையும் ரெபேக்காவையும் காட்டுறாங்க. நோயில் இருந்துக்கிட்டு ஹூஹா அவரோட கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன பண்ண, பேக்கப்பை கூப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேக்கப்பை கூப்பிட்டேன், அவங்களோட கேப்டனை தான் கூப்பிட்டேன், அவர் அங்கே வந்திருப்பாரு என்ன அப்படிங்கிறாங்க. அவர் இங்கே வரவே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் டேரெக்டாக இது பேட்டில் ஃபீல்டுக்கு போயிருப்பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க என்னை விட்டுட்டு இப்படி தனியாக போயிட்டாங்களே இந்த பொண்ணோட, அப்போ நான் அந்தளவுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே குழந்தைங்க எதுவுமே வரல அப்படின்னு ரெபேக்கா சொல்லும்போது அங்கே வெளியே ஒரு சத்தம் கேட்குது. அதை பார்க்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. உடனே சிக்கின்ஸ் வந்து புலம்பிகிட்டே இருக்காப்புல. எப்படியோ நான் ஒரு நல்ல வேலை பண்ணிட்டேன், இது வந்து நான் க்ரீன் மார்க்கெட் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவர் வந்து கத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கின்ஸ் வந்து கிளம்பிட்டாரு. இங்கே ஒவ்வொரு குழந்தைங்களும் பேரண்ட்ஸை மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அம்மா நான் ரொம்பவே பயந்துட்டேன், அங்கே பெரிய ஒரு மண்மனித மாதிரி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து நோயில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிட்டு உங்களுக்கு தான் எல்லா பெருமையும் சேரும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல உயிரை காப்பாற்றுறது தான் எங்களோட முதல் வேலையை அப்படின்னு நோயில் வந்து பெருமை பற்றிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற 3 பசங்க அவங்க உண்மையிலேயே பெரிய அரக்கம் வந்தான், அது அவங்க எல்லாத்தையுமே மேஜிக் நைட்டு அப்புறம் சிஸ்டர் தெரசா எல்லாருமே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட தம்பி தங்கச்சி மட்டும் நான் வரவில்லை அப்படின்னு ரெபேக்கா சொல்லும் போது நேரம் வந்து அங்கே ஒரு வழி காட்டுற மாதிரி இருக்குது. அந்த சர்ச்சுக்குள்ளே உள்ளே போனோடனே எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க, ரெபேக்கா நோயில் உட்பட. ஒரு வழியாக லூக்காவும் மார்க்கோவும் இங்கே தான் இருக்கிறாங்க. சிஸ்டரில் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் எனக்கு எதுவுமே ஆகலை, நான் வந்து கூடிய சீக்கிரமெல்லாம் சாகரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கோ நீ என்ன போட்டிருக்க அப்படிங்கும்போது எனக்கு ஆஸ்தா தான் அது கொடுத்தாப்புல, இதை போட்டால் எனக்கு பயம் வராது, அதனால தான் ஆஸ்தா எனக்கு இதை கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படின்னு சொல்லும்போது நல்ல பையன் தான் அப்படின்னு தடவி கொடுக்குறாங்க. நீ யார் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய கதை அப்படின்னு நெய்ஜை வந்து சொல்கிறாப்புல. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் அண்ணன் காட்சி தான் காப்பாற்றினா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ எதுவாக இருக்கட்டும், நான் போய் என்னை கூப்பிடாமலே அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும்போது இல்லை எனக்கு ஆஸ்தா பிடிக்குங்கிறதுனால இல்லை, நான் வந்து அவங்க ஒரு கேப்டன் டீம்மேட்டாக அவங்க என்னை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அங்கே யார் வந்தாங்க அப்படின்னு நெய்ஜி கேட்கும்போது அங்கே யாரோ கேப்டன் யாமின்னு யாரோ வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லிச்சை வந்து அடித்ததுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ நேரம் டைம் ஆகுது, உனக்கு எப்படா மேஜிக் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நான் இல்லைன்னா நீங்களே இங்கே வந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் சரி என் தங்கச்சி மேரி எனக்காக வெயிட் பண்ணுவா அப்படிங்கிறாங்க. ஆஸ்தாவும் மேரியை பற்றி எதாவது சொல்கிறாங்க. என் தங்கச்சி மேரியை பற்றி எதாவது சொன்னோன்னா உன்னை கொன்னே போட்டுரு அப்படிங்கிறாங்க. கேப்டன் யாமிக்கு செம்மையாக வயிறு பசிக்குது. நான் இங்கே சண்டை போடுற நேரத்தில் எதுவுமே சாப்பிடல, ஏதாவது சாப்பாடாவது கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் டெலிவரி மேன் இல்லை அப்படிங்கிறாங்க. திடீர்னு அங்கே இருக்கிற ஸ்டேஜில் ஒரு எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லோரும் அங்கே ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உனக்கு அந்த மேனாக ஃபீல் ஆகலையா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே அந்த ஸ்டேஜையே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த ஸ்பேட்டல் மேஜிக்லேருந்து அங்கே ஒரு 3 பேர் வந்து இறங்குறாங்க. இது எப்படி சாத்தியம், இந்த ஸ்பேட்டல் மேஜிக் யூஸ் பண்ணுற வேல்டோஸை இங்கே மயக்கம் போட்டு கிடக்கிறானே, அவங்களால எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னு ஆஸ்தா வந்து யோசிக்கிறாங்க. அடைச்ச மறுபடியும் மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சா, இங்கே பாரு லிச்சியுமே வேல்டோஸையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு இவங்க வர 3 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த 3 பேர் வந்து ஒருத்தர் வந்து லைட்னிங் வேகத்தில் போய் கேப்டன் யாமியோட கிளவர் வந்து தொட்டு பார்க்குறாங்க. 3 கிளவரா, உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த கிளவர் தான் அப்படின்னு தொட்டு பார்க்கும்போது இவன் எப்படி திடீர்னு என்கிட்ட வந்தான், இவன் வந்து லிச்சை விட ரொம்பவே ஸ்பீடாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கட்டானாவை எடுத்து டார்க் மேஜிக் நைட்டை வந்து எடுத்து விடுறாப்புல. விட்டோன்னே கையில் வந்து உரசிட்டு போயிடுது.
என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறீங்க, இருந்தாலும் சரி நான் வந்து இதை ரெக்கவர் பண்ணிக்குவேன் அப்படின்னு தன்னோட ரெக்கவரி மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட ரெக்கவரி மேஜிக் இருக்குது, அதெல்லாம் எப்படி சாத்தி அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருங்க, நான் இங்கே தோத்துட்டேன், நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல லிச், நீ கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்க, இவங்க 3 பேர்த்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அது இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சொன்னதுக்கப்புறம் தன்னோட ஃபயர் ஹீலிங் பவர்னால் லிச்சை வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே என்னை விட சக்தி வாய்ந்தவங்க, அச்சா இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு காஸ் டென்ஷன் ஆகும்போது லிச்சை யார் யார் தொந்தரவு பண்ணாங்களோ இவங்க எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் சாகடிக்க போகிறோம், லிச்சை தொந்தரவு பண்ணால் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு 3 பேருமே இவங்க கொல்லறதுலேயே தான் முடிவாக இருக்கிறாங்க. இது என்ன ஆச்சரியம், யார் இவங்கெல்லாம் அப்படின்னு ஆஸ்தா வந்து யோசிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே கிளவர் கிங்டம் அழிக்கிறக்காகவே பிறந்த ஒரு டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீமுக்கு பேர் தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க லிச்சு. இது வேறையா, இன்னும் எத்தனை பிரச்சனைடா கிளம்புது அப்படின்னு ரியல் சொல்லும்போது, நீங்கள் உங்கள் கிளவர் கிங்டம் 3 வகையாக பிரிச்சிருக்கீங்க தானே, அன்பு, பாசம், அப்புறம் வெற்றி, அந்த 3த்தையுமே இவங்க வந்து ஆப்போசிட்டாக திருப்பி காட்டுவாங்க. பை தி வே இவன் தான் ரெய்யா. அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோட எதிர்ப்பு இவனோட பேர் வெட்டோ. அது மட்டும் இல்லாமல் வெறுக்கிறதுக்கான இவளோட பேர் ஃபானா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுவாக இருந்தால் நல்ல பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் எல்லாத்தையும் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பேச்சு நிறுத்தின்னு முதல்ல என் கூட வந்து சண்டை போட அப்படின்னு ரையை சொல்கிறாப்புல. திடீர்னு என்னென்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா கேப்டன் யாமியோட பிளாக் மேஜிக்கை வந்து ரையா வந்து காப்பி அடிச்சிருக்காங்க. என்ன தைரியம் உனக்கு என் மேஜிக்கே காப்பி அடிக்கிற நீ அப்படின்னு 2 பேருமே அட்டாக் பண்ணுறாங்க. 2மே அடி வாங்கி நலிஃபை ஏறுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வெட்டோ வந்து தன்னோட கிளாஸ்னால் அடிக்க வராப்புல அவர் வந்து டாச் பண்ணிட்டாரு. அவன் நிஜமாலுமே டாச் பண்ணிட்டான். அவன் வந்து யாமியோட கீயை வந்து அவன் வந்து படிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆச்சரியம். இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டோ தன்னோட கிளாஸ்னால் இந்த கட்டானாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த அடி வாங்கினதுலேயே கட்டானா வந்து துண்டாக உடஞ்சி போச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் என்னோட கட்டானாவை பிடிச்சி உடச்சிருக்கிற, இதுக்கு நான் இன்னும் முழு பணத்தை கூட நான் திருப்பி தரல தெரியுமா அப்படின்னு கேப்டன் யாமி சொல்கிறாப்புல. கேப்டன் யாமி இங்கே கூட வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ரியல் சொல்கிறாப்புல. திடீர்னு அங்கே பெரிய ஃபயர் பால் வருது. பொண்ணுகிட்ட இருக்கிறது ஒரு ஃபேரி டெய்ல் மேஜிக் ஆச்சே அப்படின்னு கேப்டன் யாமி சொல்கிறாப்புல. ஃபேரி டெய்லா, அப்போ யூனோக்கிட்ட இருக்கிற சக்தி இவகிட்டே இருக்குதா அப்படின்னு யூனோக்கிட்டேயே ஒரு ஃபேரி டெய்ல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பவர் வந்து இந்த பொண்ணுக்கிட்டே இருக்குது. உங்கள் சக்தியெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு கேப்டன் யாமி வந்து அடி வாங்கிட்டாப்புல. இருந்தாலும் என்ன, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து உங்கள் எல்லாத்தையும் அழிக்க போகிறோம் பாரு அப்படின்னு வெட்டோ, ஃபானா, அப்புறம் ரையா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஷீல்டுலேருந்து வெளியே வந்து நீங்கள் எல்லோரும் உள்ளே இருங்க, நான் இங்கே வெளியே இவங்க வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கூடயும் சண்டை போட்டுருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நீ மூச்சு கத்தால் அழிச்சிரு அப்படின்னு ஃபானா அந்த குட்டி டைனோசர் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரையாவும் வெட்டோவும் ரொம்ப ஸ்பீடாக அட்டாக் பண்ண கேப்டன் யாமி கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கிட்டு இருக்காப்புல. என்னால் இது சாத்தியமே இல்லை, இங்கே கேப்டன் யாமி அடி வாங்கிட்டு இருக்காப்புல. கேப்டன் யாமி நான் இங்கே உங்கள்கிட்ட சண்டை போட வரட்டு அப்படிங்கும்போது, வேணாம் நீங்கள் உள்ளே இருங்க, நீங்கள் எல்லாம் உங்கள் இளமையினால இங்கே துடிச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தான் அனுபவம் இருக்குது, நான் சண்டை போடுறத மட்டும் பாருங்க அப்படின்னு கேப்டன் யாமி சிரிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மேஜிக் நைட்ஸே தோக்கடிக்கிற அளவுக்கு இவங்க 3 பேர்த்துக்கும் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஃபேரி டெய்ல் டிராகன் வந்து நெருப்பை கக்குது. ரையாவும் வெட்டவும் சேர்ந்துமே அந்த டிராகன்லேருந்து அடிக்கிறாங்க. 3 பவருமே சேர்ந்து யாமியை அடிக்க வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வருது. அந்த ஃப்ளாஷ்லேருந்து ஒரு 3 வகையான பவர் வந்து அதை சேர்த்து அடித்து அதை எல்லாத்தையுமே நலிஃபை பண்ணிடுது. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆஸ்தாலாம் வாயை பிளந்துட்டாரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஆஸ்தா கேட்கும்போது திடீர்னு அந்த புகையிலிருந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மார்ட்டிஸ் வந்து சிரிச்சிட்டு இருக்காப்புல. அங்கே இருக்கிற மேஜிக் நைட்லேயே 3 கேப்டனுமே வந்துட்டாங்க. எங்களுக்கு நிகரான சக்தியா, அப்போ சண்டை போட்டு பாத்திர வேண்டியதா அப்படின்னு க்ரீன் மார்ட்டிஸ் கேப்டன் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. நான் இப்போ தான் ஃபுல் பவரோட சண்டை போட போகிறேன், அதுக்குள்ளே நீங்கள் ஏன் வந்து கெடுக்குறீங்க அப்படின்னு கேப்டன் யாமி சொல்கிறாப்புல. இந்த நிலமையில நீ இவ்வளோ நக்கலாக வாய் பேசிகிட்டு இருக்கிறப்பாரு அப்படின்னு நோசில் வந்து சொல்லி சார்லட்டும் கூட நோசிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட் நீங்களாம் நிறுத்துங்க, என்னாலே இவங்ககிட்ட தனியாக சண்டை போட முடியும் அப்படின்னு கேப்டன் யாமி சொல்லிட்டு இருக்காப்புல. இவங்க 3 பேர் எப்படி இங்கே வந்தாங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு 3 பேர் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேர் யார் அப்படின்னு காசு கேட்குறாங்க. அடப்பாவி ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன தெரிஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. பை தி வே இவர் தான் ஜாக் த ரிப்பர், க்ரீன் மார்ட்டிஸோட கேப்டனு. இவர் பேர் நோசல் சில்வா, சில்வர் ஈகிளோட கேப்டன். இங்கே இருக்கிற கேப்டன்ஸ்லேயே ரொம்ப அழகான பொண்ணு ப்ளூ ரோசஸில் இருக்கிற சார்லட் ரோஸ் தான். இவங்க தான் உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவையாவது அவங்க கூட நின்னாகணும், அப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரியா சொல்கிறாங்க. இவங்க 3 பேருமே இங்கே நின்று கேட்டுட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் ரொம்பவே சோம்பேறி, சீக்கிரம் சண்டை முடிச்சுட்டு போகலாம், நீங்களாம் எங்களுக்கு எந்த விதத்துலையுமே நிகராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி யார் பெரிய ஆள்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஜாக் த ரிப்பர் சொல்கிறாங்க. உங்களை தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தோம், உங்ககிட்ட நிறைய விஷயத்த கேட்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சில்வர் சொல்கிறாப்புல. அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த எபிசோட் கண்டிப்பாக ஒரு பேட்டில் ஃபீல்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன். until then bye from ஹரிஷ் வாய்ஸ்.